வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் இஆர்பி நெக்ஸ்ட் டாக்கர் யூஸ் பண்ணி உபுண்டுவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இஆர்பி நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் விவி இன்ஃபோடெக் வெப்சைட்டில் பிளாகாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே mkdir மேக் டைரக்டரி, இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இஆர்பி நெக்ஸ்ட் டாக்கர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்எஸ் கொடுத்து செக் பண்ணுங்க. இங்கே இஆர்பி நெக்ஸ்ட் டாக்கர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நம்ம இஆர்பி நெக்ஸ்ட் டாக்கர் அந்த டைரக்டரிக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு சிடி இஆர்பி நெக்ஸ்ட் டாக்கர் அப்படின்னு நம்ம கொடுத்த நேம் போட்டுக்கோங்க. இப்போ இதை என்டர் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து எல்எஸ் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். sudo nano docker compose .yml நம்ம ஒரு yml ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் இந்த ஸ்டெப் 4ல் இருக்க இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கண்டென்ட்டை நான் அந்த ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த YML ஃபைலில் நம்ம என்னென்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இங்கே கோட் பண்ணியிருப்போங்கிறத பார்க்கலாம். இப்போ இஆர்பி நெக்ஸ்ட் வந்து பேக் எண்டில் ஃப்ராப்பி அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் இஆர்பி நெக்ஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே இமேஜ் ஃப்ராப்பி இஆர்பி நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம 15.19.1ங்கிற வெர்ஷன் தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த இமேஜுங்கிற நேம் வந்து நம்மளுடைய டாக்கரில் இந்த இமேஜுங்கிற நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நேம் தான் நம்ம இங்கே போட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ frappy/erpnext v15.19.1 இந்த வெர்ஷனுக்கு இந்த இமேஜ் தான் அங்கே நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து வால்யூம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணுறோம். சைட்ஸ் லாக்ஸ் அப்படின்னு சொல்லி வால்யூம் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா ஃப்ராப்பி பெஞ்ச் அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட லாக் ஃபைல் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம வந்து வால்யூமாக கிரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் கண்டெய்னரில் ஃப்ராப்பி இஆர்பி நெக்ஸ்ட் அதே இமேஜ் தான் இங்கே வந்து அதை கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு இது செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கமாண்டெல்லாம் வந்து ரன் ஆகும். அதுக்காக இந்த கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கமாண்டில் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் டிபி ஹோஸ்ட் டிபி போர்ட் இதெல்லாம் வந்து இங்கே கான்ஃபிகரேஷனில் செட்டப் பண்ணுறோம். இங்கே வந்து ரெடிஸ் கேட்ச் ரெடிஸ் கியூ ரெடிஸ் சாக்கெட் அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த ரெடிஸ்ங்கிறது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். லைக் இங்கே வந்து டேட்டாபேஸ் வந்து டெம்பரரியாக கேட்ச் ஃபைல் இதெல்லாம் வந்து இந்த ரெடிஸில் தான் ஸ்டோர் பண்ணோம். இப்போ நம்ம வந்து MySQL இந்த மாதிரி இதில் வந்து பெர்மனண்ட்டான டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி இந்த ரெடிஸ் வந்து டெம்பரரியான நம்மளுடைய கம்யூனிகேஷன் இந்த மாதிரி டெம்பரரியான டேட்டாஸ் ஃபுல்லாமே அந்த ரெடிஸில் தான் கேட்ச் ஃபைலாக அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம அது எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து டிபி ஹோஸ்ட் டிபி போர்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம போர்ட் நம்பர் வந்து இங்கே செட் பண்ணி கொடுக்குறோம். இந்த கமாண்டுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்த டிபி ஹோஸ்ட் வந்து இங்கே டிபி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு
ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிரும். டிபி போர்ட் வந்து 3306 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க கான்ஃபிகரேஷன்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா 3306 அப்படின்னு அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து வால்யூம்ஸ் 2 வால்யூம் கிரியேட் பண்ணிக்கோ, சைட்ஸ் லாக்ஸ்ன்னு. நெக்ஸ்ட் கிரியேட் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது. அதுல வந்து ஃப்ராப்பி இஆர்பி நெக்ஸ்ட் அதே இமேஜ் தான். அதுலயும் நம்ம சில கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்றோம். இங்க வந்து நம்ம இந்த மரியா டிபி அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ், இதுதான் பெர்மனண்டான டேட்டாபேஸ். மரியா டிபிங்கிறது வந்து தான் நம்மளுடைய பெர்மனண்டான டேட்டாபேஸ். இது வந்து ஒரு MySQL பேஸ் பண்ண ஒரு டேட்டாபேஸ். இங்க இந்த டேட்டாபேஸ்ல தான் நம்மளுடைய என்ட்ரிஸ், ஐட்டம், கான்டாக்ட் இது எல்லாமே வந்து இந்த மரியா டிபி அதில் தான் பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி காட்டின ரெடிஸ் வந்து டெம்பரரியா தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சர்வீஸ்ல வந்து MariaDB தான் செட்டப் பண்றோம், கான்ஃபிகர் பண்ணிடுறோம் எல்லாமே. அதோடைய அட்மின் பாஸ்வேர்டு அது எல்லாமே வந்து நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணிடுறோம். இங்கே நம்ம அட்மின் பாஸ்வேர்டு என்ன அட்மின் சொல்லி இங்கே நம்ம அசைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ்க்கு நம்மளுடைய MariaDB அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்றோம். நம்ம லைக் PostgreSQL அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுல வந்து நம்ம MariaDB இமேஜ் வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இங்க MariaDB 10.6 வெர்ஷன் வந்து நம்ம இங்க இன்ஸ்டால் பண்றோம். இதுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து இங்கேயே நம்ம அசைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதுலயும் MySQLக்கு ரூட் பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா இங்க அட்மின் அப்படிங்கறத நம்ம செட்டப் பண்ணிடுவோம். இதுலயும் இந்த கமாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரரியா இது எல்லா கான்ஃபிகரேஷனும் செட்டப் பண்ணி முடிச்சிருவோம். அப்புறம் இதுக்கு ஒரு வால்யூம் நம்ம கிரியேட் பண்றோம், டிபி டேட்டா அப்படின்னு சொல்லி இதோட ஒரு வால்யூம் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இந்த /var/lib/MySQL அப்படின்றது வந்து இது வந்து டாக்கருக்குள்ள இருக்க ஃபோல்டரோட பார்த்து MySQLக்கு. இந்த டிபி டேட்டாங்கிறது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிற லோக்கலா நம்மளுக்கு வந்து டிபி டேட்டாங்கிற வால்யூம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த டிபி டேட்டால தான் வந்து நம்மளுடைய பெர்மனண்டா ஸ்டோர் ஆன நம்மளுடைய ஐட்டம்ஸ், கான்டாக்ட் இது எல்லாமே வந்து இதுல தான் என்ட்ரிஸ் எல்லாமே இதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க ஏதாவது ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கமெண்ட் போட்டு குவரி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த டிபி டேட்டா இதுல தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம வந்து அதே ஃப்ராப்பி இஆர்பி நெக்ஸ்ட் தான் இமேஜா வச்சுக்கணும். இங்க வந்து என்ஜினெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்ஜினெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸியா இங்க நம்மளுடைய வெப்பேஜ் வந்து என்ஜினெக்ஸ் வச்சு ரிவர்ஸ் ப்ராக்ஸியா செட்டப் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் யூசர்ஸ் எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இங்கே என்ஜினெக்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ஜினெக்ஸ் தான் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம இப்போ என்ஜினெக்ஸ் இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம். இது இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக என்ஜினெக்ஸ் கான்ஃபிகர் பண்ணிடும் ஃப்ரண்ட் எண்டில். நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம சைட்ஸ் லாக்ஸ்னு 2 வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நம்மளுடைய இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல தான் என்ஜினெக்ஸ் இருக்கு. நம்ம என்ஜினெக்ஸ் வழியா தான் நம்ம வந்து நம்மளுடைய இஆர்பி நெக்ஸ்டோட காண்டாக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் என்ஜினெக்ஸ்ல இருந்து தான் போகும். ஸோ நம்ம இங்கே தான் நம்ம போர்ட் நம்பரை அசைன் பண்றோம். இங்க வந்து 8080 இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுடைய லோக்கலா நம்ம சிஸ்டம்ல போடுற போர்ட். இந்த செகண்ட் இருக்க 8080ங்கிறது வந்து நம்மளுடைய டாக்கருக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்க இஆர்பி நெக்ஸ்டோடைய போர்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூ லாங் அப்படின்னு இருக்கு. இந்த கியூ லாங்ல வந்து நம்ம பெஞ்ச் ஒர்க்கர், அதாவது என்ஜினெக்ஸ் தான் இந்த ஒர்க்கர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அதை வந்து ஒரு கியூவா அசைன் பண்ணி என்ஜினெக்ஸ் வந்து செப்பரேட்டா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்ஸ்டன்டா ரிப்ளைஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கியூ ஷார்ட், இதெல்லாம் வந்து நார்மலா நம்மளோட யூசர்ஸ்க்கு நிறைய யூசர்ஸ் வரும்போது இன்ஸ்டன்டா ரிப்ளை கொடுக்கறதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து இங்க டிஃபால்ட்டாவே கான்ஃபிகரேஷன்ல செட்டப் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரெடிஸ் கியூ, இது வந்து கேட்ச் ஃபைலோட கம்யூனிகேஷன் அது எல்லாமே வந்து இந்த ரெடிஸ் கியூ, ரெடிஸ் கேட்ச் இதுல வந்து ஹேண்டில் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கெடியூல்டு ஆக்ஷன்ஸ், ஆட்டோமேஷன் நடக்கிறது எல்லாமே இந்த ஸ்கெடியூலர்ல நடக்கும். நெக்ஸ்ட் வெப் சாக்கெட், இது எல்லாமே நம்ம இங்க வந்து இன்ஸ்டால் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க வால்யூம்ஸ் வந்து இந்த ரெடியூஸ் கியூன் டேட்டாங்கிறது ஒரு வால்யூமா, ரெடியூஸ் கேட்ச் டேட்டா, டிபி டேட்டா நான் ஆல்ரெடி சொன்னது, சைட்ஸ் லாக்ஸ் அப்படின்னு நம்ம இத்தனை வால்யூம்ஸ் வந்து இதுல கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதுல நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து இங்க கிரியேட் பண்றோம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த டாக்கர்ல இன்ஸ்டால் பண்றோம். லைக் இந்த MariaDB, ஃப்ராப்பி, இஆர்பி நெக்ஸ்ட், இது மாதிரி நம்ம வந்து ரெடிஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டால் பண்றதுனால நம்மளுக்கு இப்போ கண்டெய்னர்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். நம்ம இப்போ அதை செக் பண்ணலாம், ரன் பண்ணோடனே நம்ம அதை செக் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட் ரன் பண்ணலாம். அதுக்கு இந்த ஸ்டெப் 5ல இருக்க கமாண்டை ரன் பண்ணுங்க. இந்த 2 கமாண்ட்ல நீங்க எந்த கமாண்ட் வேணாலும் ரன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கமாண்டை ரன் பண்றேன். இப்போ இந்த கமாண்ட் என்னன்னா டாக்கர் கம்போஸ் -p vv -f டாக்கர் கம்போஸ் டாட் yml அப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா இங்க வந்து டாக்கர் கம்போஸ் -p அப்படின்னா -pங்கிறது வந்து ப்ராஜெக்ட், நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படிங்கிறதுக்காக -p, இந்த vvங்கிறது அந்த ப்ராஜெக்டோடைய நேம் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் -f டாக்கர் கம்போஸ் டாட் yml அப். இப்போ வந்து நம்ம இதை இந்த ERP நெக்ஸ்ட் நம்ம அப் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டெய்னர்லாம் கிரியேட் ஆகுது. ERP நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டாலிங் ஃப்ராப்பி அப்படின்னு வருது பாருங்க. இப்போ ஃப்ராப்பி ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கோட்லேயே கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அதுவே எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிடும். இப்போ டி கொடுத்துக்கோங்க, டிட்டாச். இப்போ நம்மளுடைய குரோம்ல போய் நம்ம செக் பண்ணலாம். இப்போ இங்க நான் போய் லோக்கல் ஹோஸ்ட் 8080ங்கிற போர்ட் தான் நம்ம கொடுத்தோம். இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் 8080 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ERP நெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே லாகின் பண்ணுறதுக்கு இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. யூசர் நேமில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேப்ஸ்லையே அட்மினிஸ்ட்ரேட்டர், இங்கே ஸ்மால்லையே போட்டுக்கோங்க அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட் லாகின் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே லாங்குவேஜ் இந்தியா இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. விவி இன்ஃபோடெக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே உங்களுடைய டேட்டா பேஸ் உங்களுடைய கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே என்னுடைய கம்பெனி நேம் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே உங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஆன் இதெல்லாம் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ செட்டிங் அப் யுவர் கான்ஃபிகரேஷன் ஸ்டார்டிங் ஃப்ராப்பி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ERP நெக்ஸ்ட் வந்து செட்டப் ஆகிட்டு இருக்கு. நம்ம ERP நெக்ஸ்ட் ஃப்ராப்பி ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ணியிருக்கனால இது இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஃப்ராப்பிங் தான் ஷோ ஆகும். இப்போ ERP நெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் போய் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டாக்கரை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் -p vv டவுன் அப்படிங்கிற இந்த கமாண்டை ரன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த விவி டவுன் போடும்போதே இந்த விவிங்கிற பேர்ல தான் நம்மளோட எல்லா கண்டெய்னருமே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம விவின்னு போடும்போது இந்த ERP நெக்ஸ்டோட கண்டெய்னர்ஸ் மட்டும் டவுன் ஆகும். அது மட்டும் க்ளோஸ் பண்ணிடும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ டாக்கர் இந்த டாக்கர் இப்போ நம்ம டாக்கர் கம்போஸ் -p விவி டவுன் இதை காப்பி பண்ணிக்கிறோம். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இத்தனை கண்டெய்னர் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்கெடியூலரும் ஃப்ரண்ட் எண்டும் ஸ்டாப் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம இந்த ERP நெக்ஸ்ட் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அனேபிள் டு கனெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இத்தனை கண்டெய்னர் வந்து ERP நெக்ஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லா கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா விவி அப்படிங்கிற
ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த விவி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் எல்லா கண்டெய்னருமே இருக்கு. ஏன்னா நம்ம -p விவி அப்படின்னு அந்த கம்போஸ் பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோம்ல, அதனால இங்க வந்து விவி அப்படிங்கிற எல்லா கண்டெய்னருமே விவின்னு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதை வச்சு ஈஸியா நம்ம கிட்ட இப்ப டாக்கர்ல நிறைய நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதை விவிங்கிற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இஆர்பி நெக்ஸ்ட் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா நம்மளால இதை க்ளோஸ் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி நேம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்றேன். இங்கேயே நீங்க டவுனுக்கு பதிலா அப்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மறுபடியும் கிரியேட் ஆகுது. இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போய் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஆர்பி நெக்ஸ்ட் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இஆர்பி நெக்ஸ்ட்ல எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு, எது இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இதோட நேம் கூட இங்க உங்களுக்கு தெரியும். இங்க விவி Q1, விவி Redis catch 1, விவி front end 1, விவி Q short, web socket, விவி scheduler, இந்த மாதிரி இத்தனை கண்டெய்னர்ஸ் வந்து இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 8080 போர்ட்ல ரன் ஆகுது. இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகரேஷன்லாம் அந்த கோட்லயே நம்ம செட்டப் பண்ணிட்டோம் கம்போஸ் ஃபைல்லையே. இத்தனை கண்டெய்னர்ஸ் வந்து இங்க ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கூட நீங்க எந்த கண்டெய்னர் ரன் ஆகல அப்படின்னு இங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா என்ஜினெக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த 8080 போர்ட்ல இங்க ரன் ஆகுது. அது கூட நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீடியோல இஆர்பி நெக்ஸ்ட் டாக்கர் யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.